வணக்கம் நண்பர்களே. டேபிள் ஸ்டைல்ஸை எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ டேபிள் ஸ்டைல்ஸ் அப்படின்னாக்கா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் அவுட் சைட் பார்டர் வந்து ஜிக்ஸாக் பார்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்சைட் பார்டர் வந்து டாட்டட் லைன் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு ஸ்டைல், அதாவது பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு வந்து எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டுட்டோரியல் தான் இந்த பதிவு. ஸோ முதல்ல நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். சரி, வாங்க இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு வந்து இந்த ஸ்டைல்ஸை அப்படியே காப்பி பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்மேட் பிரிண்டரை யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஸோ இதுக்கு வேறு என்ன தான் வழி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து டேபிள்குள்ளே கிளிக் பண்ணிடுங்க. டேபிள்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா டிசைன் லேஅவுட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 2 டேப் இருக்கும். அதில் டிசைனுக்கு வந்துடுங்க. டிசைனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டர் ஸ்டைல்ஸ்னு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துடுங்க. பார்டர் சாம்பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ட்ராப்பர், அதாவது ஒரு கலர் ஃபில்லர் மாதிரி ஒரு ஐகான் வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலரை, அதாவது பார்டருக்கு ஸ்டைலை வந்து பிக் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுமே அது வந்து அந்த ஐ ட்ராப்பர் அது போய் உங்களுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும். ஸோ இந்த சிம்பிளை எடுத்துகிட்டு வந்து எந்த டேபிளுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்டைல் பேஸ்ட் ஆகணுமோ அந்த ஸ்டைலு அந்த டேபிள் மேலே இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஸோ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, எந்த டேபிளில் இருக்கோ அங்கேருந்து சோர்ஸ்லேருந்து காப்பி பண்ணி அப்புறம் டெஸ்டினேஷனில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம இதே போல் பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து அதை பிக் பண்ணிட்டதுக்கப்புறம் அது வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரஷ் போயிடும். அதுக்கப்புறம் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டேபிள் செலக்ட் ஆகிரும். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த பார்டர்ஸ்க்கு வந்துடுங்க. பார்டர்ஸ்க்கு வந்து இப்போ நமக்கு என்ன தேவை, அவுட் சைட் பார்டருக்கு அது அப்ளை ஆகணும் மொத்தமாகவே. ஸோ இப்போ மொத்தமாகவே இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை நம்ம வந்து கலரை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேனுவலி ட்ராக் பண்ணிக்கலாம், அல்லது ஒரே தடவை நம்ம வந்து மொத்தத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே போல் இன்சைட் பார்டரையும் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் இந்த பார்டர் ஸ்டைல்ஸுக்கு போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்டர் சாம்பிளரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்சைட் பார்டருடைய ஸ்டைலையும் பிக் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது இது வந்திருக்கு, நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம், அல்லது எஸ்கேப் பண்ணிவிட்டு முழு டேபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ இது இன்சைட் பார்டருக்கு தேவை. ஸோ நான் வந்து இன்சைட் பார்டர்ஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைட் பார்டருக்கு அது அப்ளை ஆகிடுச்சு. சரி, இப்போ அடுத்தது இந்த ஃபில் கலரை வந்து அதே போல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே நீங்கள் இந்த ஷேடிங்க்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அது எந்த கலர் அப்படின்னு காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஒருவேளை இந்த பேலட்டில் இல்லாத கலராக இருந்ததுன்னா நீங்கள் மோர் கலர்ஸுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல அந்த கலர் வேல்யூஸை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஷேடிங்கில் வந்து இந்த கலர் தான் க்ளீனாக தெரியுது, அது வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஃபஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணி அந்த ஷேடிங்கை அப்ளை பண்ணி விட்டுறலாம். சரி நண்பர்களே, இப்போ இந்த டேபிள் ஸ்டைல்ஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாதுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் அப்படி ஒரு ஆப்ஷன் வேர்டில் கொடுக்கப்படலை. மேபி பின்வரும் வெர்ஷன்ஸில் அது வந்தால் வரலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, திரும்ப இதே ஸ்டைல்ஸை நீங்கள் வேறு புதிய டேபிள்களுக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் அப்போ இந்த டேபிள் ஸ்டைல்ஸை வந்து ஒரு ஸ்டைலாகவே சேவ் பண்ணிக்கிட்டு அதை திரும்ப யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிசைனுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஏரோ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேபிள் ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை. ஸோ இது வந்து 1 கிளிக்கில் அப்படியே அப்ளை பண்ணி விட்ரும். ஸோ இந்த இடத்துல இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோர், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நியூ டேபிள் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டைல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம CKT அப்படின்னு போட்டுக்கலாம். CKT தமிழ்னு போட்டுடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஸ்டைல் டிஃபைன் பண்ணலாம். அதாவது கம்ப்ளீட் டேபிளுக்கு என்ன ஸ்டைல் வேணும், ஹெடர் ரோக்கு என்ன ஸ்டைல் வேணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஸ்டைல் டிஃபைன் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நான் ஹோல் டேபிளுக்கு எனக்கு என்ன வேணும், இந்த அவுட் சைட் பார்டர் வேணும், இன்சைட் பார்டர் வேணும்.
ஸோ இது ரெண்டு நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே ஃபார்மேட்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ் இது மேலே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இங்கே கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது மேலே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த அவுட் சைட் பார்டர் வந்து இந்த ஜிக்ஸாக் வேணும். ஸோ இந்த ஜிக்ஸாகை செலக்ட் பண்ணிக்கிறேன். கலரில் வந்துட்டு ரெட் வேணும். அதுக்கப்புறம் இந்த விடுத்து வந்து 1.5 வச்சுருந்தேன். ஸோ அதையே செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது எங்கே வேணும், நமக்கு அவுட் சைடுக்கு வேணும். ஸோ அதனால் நான் இந்த அவுட் சைடு, ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ காமிக்கும். ஸோ 4 புறமும் நமக்கு தேவை, டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு 4 சைடு. ஸோ இன்சைடு வேண்டாம். ஸோ இப்போ அவுட் சைட் பார்டர் டிஃபைன் பண்ணிட்டோம். இன்சைட் பார்டருக்கு எனக்கு இந்த டாட்டட் லைன் வேணும். ஸோ இந்த டாட்டடை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது டேஷ்டு லைனு, சாரி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் வேணும். ஸோ இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு சரி திக்னஸ் இதுவே இருந்துட்டு போகட்டும். ஸோ இப்போ இது வந்து இன்சைடுக்கு வேணும். ஸோ நான் வந்து இன்சைடு இதையும் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஓகே கொடுத்துடலாம். ஸோ அவுட் சைடு பார்டர் அப்புறம் இன்சைடு பார்டரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹெடர் ரோக்கு வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து ஹெடர் ரோ அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஃபார்மேட் கிளிக் பண்ணி பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ் போயிருங்க. திஸ் டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேடிங்க்கு போயிருங்க, ஏன்னா நமக்கு இப்போ ஃபில் கலர் தேவை. ஸோ ஃபில் கலருக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து ஃபில் நமக்கு இந்த க்ரீன் தேவை. ஸோ இந்த க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது பார்டர்ஸ்க்கு மறுபடியும் வரணும், ஏன்னா இந்த இடத்துலையுமே வந்து பார்டரை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ சேம் திங், நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அதே விஷயங்களை இதுக்கு பண்ண வேண்டியது. ஸோ இந்த ஜிக்ஸாகு, அதுக்கு அடுத்தது ரெட் கலர், அதுக்கு அடுத்தது வந்து இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது அவுட் சைடுக்கு. ஸோ இதுவே வந்து இன்சைடுக்கு. ஸோ இது பண்ணும்போது நீங்கள் கவனமாக இந்த கஸ்டமை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது அப்ளை ஆகாது. ஸோ இதை கஸ்டமை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த டேஷ் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இந்த ப்ளூ கலரு இது வந்து இன்சைடுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம இந்த டிசைன் பேனலில் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டைல் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும். CKT தமிழ்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு புதிய டேபிளுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், அது எக்ஸிஸ்டிங் டேபிள்ஸ்க்கு. ஸோ இங்கே இன்சர்ட்டுக்கு வந்து நான் அடுத்த தடவை ஒரு டேபிளை போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் சும்மா அழகாக இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணேன்னா போதும், அந்த ஸ்டைல் வந்து அப்படியே அப்ளை ஆகிடும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த டேபிள் ஸ்டைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை டேபிள் ஸ்டைல்னு போகலாம். அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டைல் எந்த இடத்துல சேவ் ஆகணும். ஸோ ஓன்லி இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது, அப்புறம் நியூ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஓன்லி இன் திஸ் டாக்குமெண்ட்னால் இந்த ஸ்டைல் நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து இந்த ஃபைலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது எல்லா ஃபைல்ஸுக்குமே அவைலபிள் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நியூ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி இருந்திருக்கணும், அதாவது இது க்ரியேட் பண்ணுற டைமில். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த டியூட்டோரியல் இத்துடன் நிறைவடைகிறது. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அத்துடன் நன்றி, வணக்கம்.